LM36273. Almost it. I see it. Redmi Note 8 Pro. இது வந்துச்சு பாருங்க, டைரக்டா அந்த ஐசி வந்துச்சா வரலீங்களா? கே வந்து ஆமா பாருங்க, LM36273. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண சொன்னதுன்னா விபிஹெச் லைன். விபிஹெச் லைன் இது வந்துச்சுங்களா? என்ன ஒரு இதுல 3.7ல இருந்து 4.2 ஒரு வால்டேஜ் வரும். இதுல இன்புட் வால்டேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம ஐசி ஆன் பண்றதுக்கு வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஐசி செக்ஷன் ஆன் பண்றதுக்காக இந்த வால்டேஜ் இங்க இருந்து வரும். இதுல 10 மைக்ரோ ஹென்றி இண்டக்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது மூலியமா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டக் நிக்கும். இது மூலியமா 3.7ல இருந்து 4.2 வால்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். போன் ஆன் பண்ணாதான் வால்டேஜ் அதிகமா ஜென்ரேட் ஆகுமே. அடுத்து இதே லைன்ல வந்து பாருங்க, இங்க ஒரு இண்டக்டர் கொடுத்துருக்காங்க 2.2 மைக்ரோ ஹென்ரில. என்னன்னு எல்சிஎம் சுவிட்சிங் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டிஸ்பிளே PWM. இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கனெக்டர்ல இருந்து வரும். என்ன இது? டிஸ்பிளே கனெக்டர். ஓகேங்களா? அடுத்தது வர வால்டேஜஸ், இந்த 3 வால்டேஜஸும் எங்க இருந்து சார் வரும்னு கேட்டீங்கன்னா சிபில இருந்து. ஒன்னு, 2, 3. இப்ப இந்த வால்டேஜஸ் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா இங்க ஒரு கெப்பாசிட்டர் ஜென்ரேட் பண்ணும் வால்டேஜ். -5 வால்டேஜ் ஜென்ரேட் பண்ண இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கணும். இப்ப இது எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு சார் அப்படின்னா உங்களுக்கு +5 வால்டேஜ் டிஸ்பிளே கனெக்டருக்கு போகும். டிஸ்பிளே கனெக்டர் எடுத்துங்க, உங்களுக்கு +5 வால்டேஜ், அடுத்து -5 வால்டேஜ், உங்களுக்கு +5 வால்டேஜ் என்ன பேர்ல போகும்? VSP. -5 வால்டேஜ் என்ன பேர்ல போகும்? VSN. N from to negative, P from to plus. இப்ப இந்த வால்டேஜஸ் எல்லாம் எனக்கு கரெக்டா ஜென்ரேட் ஆகுது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தது இங்க உங்களுக்கு 1.8 வால்டேஜஸ் இதுல கரெக்டா வருது அப்படின்னா, அடுத்தது உங்களுக்கு இதுல இருந்து வர வால்டேஜ் ஜென்ரேட் ஆகும். எவ்வளோ? 15ல இருந்து 35க்குள்ள வர வால்டேஜ். பாக்கி இது எல்லாத்துலயுமே 1.8 வால்டேஜ் வரணும். அப்ப சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன் இது எங்க சார் ஜென்ரேட் ஆகுதுன்னா இதுவும் சிபில தான். இதுல என்ன வால்டேஜஸ் வரும்? ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு 1.8 வால்டேஜஸ் வரும். அப்ப எத்தனை மொத்தம் நம்ம எத்தனை லைன் செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வால்டேஜஸ்க்கு சிபில இருந்து வர வால்டேஜ் நம்பர் 1, 2, 3, 4, 5. இந்த 5 லைனும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இந்த 5 லைன் கரெக்டா இருந்துச்சுன்னா இங்க அவுட்புட் ஆகணும். இந்த +5 வால்டேஜ் -5 வால்டேஜ் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஸ்பிளே கனெக்டர்ல இருந்து 6ஆவதா என்ன வரணும்? 1.8 வால்டேஜ் PWM. இந்த வால்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வால்டேஜ் ஜென்ரேட் ஆகும். இது டிஸ்பிளே கனெக்டர்னு வச்சுக்கோங்க. டிஸ்பிளே கனெக்டர். இப்ப இவ்வளவு செக்ஷனும் உங்களுக்கு கரெக்டா வேலை செய்யுது அப்படின்னா அப்ப 99% இந்த செக்ஷன்ல எங்கேயுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. போன் கண்டிப்பா ஒர்க் ஆகணும். லைட் ஐசி அண்ட் உங்களுக்கு இது எல்லாம் கரெக்டா இருக்கணும். இல்ல சார் எனக்கு இதையே மீறி எனக்கு ஆக மாட்டேங்குதுன்னா அப்ப நம்ம இண்டக்டரை செக் பண்ணணும். 10 மைக்ரோ ஹென்றி கரெக்டா இருக்கா? ஐ மீன் 10 UH இண்டக்டர் கரெக்டா இருக்கா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2.2 UH இண்டக்டர் கரெக்டா இருக்கா? அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டர் கரெக்டா இருக்கா?
-5 வோல்டேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு. இது எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு சார். எனக்கு +5 வோல்டேஜ் வருது, -5 வோல்டேஜ் வருது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 15ல 35க்குள்ள எனக்கு ஒரு வோல்டேஜ் வரல. அப்படின்னா நம்ம டிஸ்பிளே கனெக்டர்ல இருந்து வர 1.8 வோல்டேஜ் கரெக்டா வரணும். இது எல்லாம் எனக்கு கரெக்டா வந்துச்சுன்னா கண்டிப்பா போன்ல கிராபிக்ஸ் வரணும். கிராபிக்ஸ் எங்க இருந்து வரும்? சிபில இருந்து. இன்னும் இந்த பிஎம்ஐ லைன் இந்த மாதிரி லைன் எதனா ஃபால்ட் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். அது மொத்த டிஸ்பிளே கனெக்ட் செக்ஷன் எடுக்கிறப்ப நான் அது டீட்டெயிலா சொல்லுவேன். லைட் ஐசின்னும் போது இதை மட்டும் நம்ம சொல்றோம். ஓகேவா? இவ்வளவு செக்ஷன் மொத்தம் நம்ம இப்ப இந்த ஒரு எத்தனை பால் ஐசி இது? 24 பால் ஐசி. ஐசியோட நம்பர் என்ன? LM36273. இப்ப இவ்வளவு செக்ஷன் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஐசி பர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெத்தோட லைன் கனெக்ட் ஆயிருக்கணும் கண்டிப்பா. எது கூட? டிஸ்பிளே கனெக்டர் கூட. இப்ப இவ்வளவு லைன் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா 99% இந்த ஐசி நீங்க வேலை செய்யக்கூடாது. இப்ப இல்ல சார் எனக்கு சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் லைன்ல எனக்கு 1.8 வோல்டேஜ் வரும். அப்ப அது எங்க இருந்து வருது? சிபில இருந்து வருது. அந்த புல் ஆப் ரெஜிஸ்டர் இதெல்லாம் சொன்னா அதை நம்ம செக் பண்ணணும். இல்ல சார் எனக்கு ஹார்ட்வேருக்கு எனேபிள் லைன் வரல. அப்ப சிபி செக்ஷன்ல ஃபால்ட். இல்ல சார் எனக்கு எனேபிள் 1 அண்ட் எனேபிள் 2 வரல. அப்பயே சிபி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா விஷயத்தை இப்ப சிபி வரைக்கும் ப்ராப்ளத்தை வச்சுக்கினா அவங்க எல்லாரும் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளவு பேர் பண்ற விஷயம்? தேவையில்லாம ஐசி ரீபால் பண்றது, தேவையில்லாம ஐசி சேஞ்ச் பண்றது, சம்டைம் ட்ராக் ஃபால்ட்டா இருக்கும். அதெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணணும் கரெக்டா நம்ம செக் பண்ணி. 1 பை 1 பண்ணும்போது ஈஸியா தெரியும். உங்களுக்கு இப்ப அந்த சார்ஜிங் செக்ஷன் பூட் செக்ஷன்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியா தெரியும் பாக்கிறதுக்கு. ஈஸியா நம்ம செக் பண்ணி ரெடி பண்ணிடலாமே அப்படின்னு தோணுதா தோணலீங்களா? ஆமா சார், தோணுது சார். ஏன்னா இருக்கிறதுல பெரிய செக்ஷன் உங்களுக்கு பூட் சீக்வன்ஸ் தான். அந்த சீக்வன்ஸே நம்ம 1 பை 1 செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் அசால்ட். டக்குனு என்னடா 3-4 லைன் தானே செக் பண்ண போறோம். அந்த லைன் கரெக்டா இருந்துச்சுன்னா அடுத்தது அவுட்புட் லைன் செக் பண்ண போறோம். அவ்வளவுதான். இன்புட் லைன் எல்லாம் கரெக்டா இருந்தா அவுட்புட் வரலன்னா ஐசி மாத்தலாம். இல்ல இண்டக்டர் எதனா நடுமதில கம்பனன்ட்ஸ் எதனா கெட்டு போச்சு அவ்வளவுதான். சார் இப்போ இந்த எல்சிடி _BL_LED ஆனோடிக் லைன் இருக்குல்ல சார், இது இண்டக்டரா இல்ல எல் போட்டிருக்காங்க இண்டக்டர் மாதிரி தான் இருக்கு. எங்க சார்? எல்சி எம் ஆனோட் லைன் சார், ஆனோட் லைன். என்னோட லைனா? ஆமா சார், இது இங்க இருக்குல்ல, இதோட வேல்யூ போட வேல்யூ இருக்கு. இது 0 ohms ரெஜிஸ்டர் சார். 0 ohms தான் வருது. புரியுதுங்களா? இண்டக்டர் இல்லையா சார் இது? சில சமயம் ரெஜிஸ்டர் இருக்கும், சில சமயம் இண்டக்டர் இருக்கும். ஓகே சார், ஓகே சார். இண்டக்டர் இப்ப இண்டக்டர் 0 தானே? ஆமா சார், புரியுது சார். ஒரு அத ஃபியூஸ் மாதிரி ஒரு ஆக்ட் ஆகும். அதான் ஃபீஸ். ஆமா இப்ப 0 ohm ரெஜிஸ்டர்னால ஃபீஸ் தான். உங்களுக்கு 0 இதுல இண்டக்டர்னால ஃபீஸ் தான். அதுக்கு தேவையான ஒரு ஃபீஸ் சப்போர்ட்டுக்கு. ஜம்பர் கூட அடிச்சிடலாம் சார் அது எடுத்துட்டு. ஆமா எடுத்துட்டு ஜம்பர் கூட அடிச்சிடலாம் தாராளமா. ஓகே ஓகே, புரியுது சார். அந்த லைன்ல ஒன்னும் இஷ்யூ இல்ல. கண்டிப்பா ஜம்பர் கூட அடிச்சிடலாம். இப்ப இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம்? இப்ப லைட் ஐசி இந்த ஐசி இருக்கட்டும். இப்ப நீங்க போர்ட் சீக்வன்ஸே நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்ப இந்த மேட்டர்லாம் சும்மா. ஏன்னா அதிகபட்சமா நம்ம ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றது வந்து பூட் சீக்வன்ஸ்ல தான் அதிகமா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம். எப்படி சார் பூட் சீக்வன்ஸ்ல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம்னா ஒரு லைனும் நம்ம அதை செக் பண்ணுவோம். எந்த ஐசி கெட்டு போச்சு. இப்ப 5 ஐசி பவர் ஐசி கொடுத்தோம்னா அந்த 5 ஐசில எந்த ஐசி கெட்டு போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது இப்ப ரொம்ப பெரிய டாபிக். ஆனா இப்ப சிங்கிள் ஒரு லைட் ஐசி அதுக்கு வர சிக்னலை செக் பண்றதுன்னா சார் கஷ்டமா இருக்கு போகுது. சொல்லுங்க, கஷ்டமா இருக்குன்றீங்க? இல்ல சார், கஷ்டமா இருக்காது சார். ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ட்ராக் நீங்க ஃபர்ஸ்ட் போன் இன்ஸ்டியூட்ல இந்த ட்ராக்லாம் உங்களுக்கு சொல்லிருக்க மாட்டாங்க. இதனால நீங்க எவ்வளவு போன் ரெடி பண்ணாம விட்டுட்டு இருப்பீங்க. கரெக்டா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் ஒரு ஐசி இந்த மாதிரி நம்ம இப்படி ஃபாலோ பண்ணி இப்படிதான் செக் பண்ணணும்ன்ற அந்த இது கூட சொல்லிருக்க மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா சார், கரெக்ட் சார். இப்போ உங்க லைட் ஐசி கிளாஸ்ல என்ன சொல்லிருக்காங்க இது வரைக்கும் லைட் ஐசி கிளாஸ்ல லைட் செக்ஷன்ல? இந்த அளவுக்குலாம் எதுவும் சொல்லல சார். +5 வோல்டேஜ் சொல்லியிருக்காங்க, -5 சொல்லியிருக்காங்க. ஓகே. மற்றபடி அந்த அந்த 1.8 வோல்டேஜ் எனேபிள் சிக்னல்லாம் எதுவுமே சொல்லல சார். இங்க இந்த +5 வோல்டேஜ் வருதான்னு பாருங்க, -5 வோல்டேஜ் வருதான்னு பாருங்க. அப்புறம் வந்து இந்த V6 லைன் சொல்லியிருக்காங்க சார். V6 3.7ல இருந்து 4.2 வர வோல்டேஜ். ஓகே. அது வருதான் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பூஸ்ட் கார்டு சப்போஸ் இதெல்லாம் கரெக்டா இருந்து வரல அப்படின்னா இந்த பூஸ்ட் கார்டு மாத்தி சொல்லியிருக்காங்க சார். அவ்வளவுதான் சார். அடப்பாவீங்களா? அப்ப இனேபிள் லைன்ன்றது இதுக்கு தேவையான சிக்னல்ஸ் எல்லாம் யார் செக் பண்றது? அதெல்லாம் சொல்லவே இல்லை சார். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? ஆமா சார். அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் அவங்க சொல்லி கொடுப்பாங்க.
பரவாயில்ல, ஓகே. ஆனா நம்ம வந்து இந்த லைன் எல்லாம் செக் பண்ணணும். இப்ப இதுல எதனா ஃபால்ட் இருக்குன்னா இந்த செக்ஷன்ல வேலை செய்யணும். நம்ம எப்படி செக் பண்ணணுன்றது இப்ப உங்களுக்கு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஆகலையா? ஆச்சு சார், புரியுது சார். ஏன்னா இப்பயும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா உங்களுக்கு இந்த பூட் சீக்வன்ஸ், நெட்வொர்க் செக்ஷன், சார்ஜிங் செக்ஷன் இந்த 3 விஷயம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபால்ட் ஃபைண்டிங் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் என்னன்னா பூட் சீக்வன்ஸ் தான். இப்ப நீங்க அந்த விஷயத்த நீங்க கரெக்டா வந்து எடுத்துக்கிட்டீங்க, அது கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அது கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே மத்த எந்த ஐசில எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்க அசால்ட்டா பாத்துருவீங்க. ஈஸியா உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். மொத்தம் எத்தனை சிக்னல்ஸ் இருக்கு, இது எங்க எங்க போகுது வருது, எவ்வளவு கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஓஹோ இந்த லைன் இப்படி வரணும், இனேபிள் லைன் கண்டிப்பா வரணும், அது எங்க இருந்து வருது, இவ்வளவுதான் மேட்ரு. புரியுதுங்களா? இதை தெரியாம தான் இப்ப எவ்வளவு பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்காம தான் அவங்க பண்ற தப்பு என்னன்னா டைரக்டா இப்ப உங்களுக்கு இப்ப உங்களோட கான்செப்ட் படி அவங்க சொன்னபடி வந்து பாத்தீங்கன்னா +5 வோல்டேஜ் -5 வோல்டேஜ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வி சிக்ஸ் லைன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஸ்ட் காயில மாத்த சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், இது மட்டும் தான். இப்ப இதெல்லாம் நீங்க பண்ணி ரெடி ஆகலாம் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது ஐசி தான் மாத்துவீங்க, கரெக்டா? ஆமா சார். இப்ப ஐசி மாத்தி ரெடி ஆகல, உங்களுக்கான ப்ராப்ளம் எங்க இருக்குது? சீரியல் டாட்டா அண்ட் கிளாக் சிக்னல். லைன் சிக்னல் லெவல்ல எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நம்ம சிபி வரைக்கும் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணணும்ன்றதே உங்களுக்கு தெரியாது. அப்ப எப்படி அந்த போன் உங்ககிட்ட ரெடி ஆகும்? ஆமா சார், ஆகாது சார். போன் அப்ப கண்டிப்பா ரெடி ஆகாதுல்ல. ரிட்டர்ன் தான் நம்ம கொடுத்தாகணும். வேணா டைம் வேணா வேஸ்ட் பண்ணலாம், 1 நாள் 2 நாள் 3 நாள் 5 நாள் டைம் எடுத்து கஸ்டமர்கிட்ட லாஸ்ட் எத்தனை நாள் டைம் எடுத்தா லாஸ்ட் நம்ம சொல்ற பதில் என்ன இருக்கும்? சார் ரெடியா அவ்வளவுதான் இருக்கு, கரெக்டுங்களா? ஆமா சார். அதுதான் முக்கியம். அதுதான் ஸ்கிமேட்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிப் லெவல்னாவே ஸ்கிமேட்டிக் தெரியணும். பேசிக் கிளாஸ் ரொம்ப கரெக்டா டீப்பா தெரியணும். இப்ப பேசிக் கிளாஸ் உங்களுக்கு தெரியலனாவே இந்த செக்ஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அது புரியுதுங்களா இப்ப உங்களுக்கு? ஆமா, புரியுது சார். ஏன்னா எவ்வளவு பேர் என்னன்னா பேசிக் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா எடுத்துக்கிட்டு பேசிக் கிளாஸ் எல்லாம் என்னப்பா ஒரு கிளாஸ், எனக்கு பேசிக் சில பேர் ஃபோன் பண்றதுலாம் எப்படின்னா ஃபோன் பண்ணி சார் பேசிக் எனக்கு எல்லாமே தெரியும் சார், டைரக்டா எனக்கு வந்து சிப் லெவல் சர்வீஸ் எத்தனை நாள்ல கத்து கொடுப்பீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். ஒரு 2 3 ஆன்சர் நம்ம கேட்டாவே அவங்க அவ்வளவுதான். இல்ல சார் இதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்ப இதை பத்திலாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் கோர்ஸ், அதுக்கப்புறம் தான் சிப் லெவல். சிப் லெவல்ன்றது வந்து எடுத்த உடனே நம்ம டார்கெட் பண்றது, எடுத்த உடனே ஒரு ஐசி மாத்தலாம், அது சிப் லெவல் சர்வீஸ் இல்ல. சிப் லெவல் சர்வீஸ்ன்றது கரெக்டா நம்மளுக்கு ஐசி கெட்டு போச்சான்றது கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதை நம்ம வேலை செய்யறோம் பாத்தியா, அதுதான் சிப் லெவல் சர்வீஸ்ன்றது. குத்து மதிப்பா மாத்தி ரெடி பண்றது இல்ல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி உங்க போன் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அது இப்ப நம்ம அது 1 பை 1 நம்ம செக் பண்ணிட்டு தான் இது ஐசி ஃபால்ட்டா இருக்கும் நீங்க மாத்துன்னு சொன்னோம். ஆனா நம்ம டைரக்டா எடுத்த உடனே ஐசி மாத்துன்னு சொன்னோமா? இல்ல சார், செக் பண்ணி தான் சார் சொன்னேன். அதேதான், அதே மாதிரி அதோட ஸ்குவன்ஸ் அது என்ன இருக்கோ அது எல்லாத்தோட லைனை நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஐசி கிட்டே போகணும். ஆனா இப்ப எவ்வளவு பேர் என்ன பண்றாங்கன்னா டைரக்டா ஐசி கிட்ட. இன்னொரு விஷயம்னா சிபி ரீபால் பண்றது வந்து சாதாரணமா ஆகி போச்சு. ஏன்னா இப்ப சிபில அதிகபட்சமா ஃபால்ட் வரதால சிபி வந்து சாதாரணமா ரீபால் பண்ணி பண்ணி கொஞ்சம் சில போன் ரெடி ஆகுது. ஆனா சிபிஐ ரீபால் பண்ணியும் இப்ப போன் ரெடி ஆகல. அப்ப என்ன பண்றது? இப்ப நீங்க சிபிஐ ரீபால் பண்ணி இப்ப இன்னொரு ப்ராப்ளம் இது, இப்ப இதை ரெடி பண்ணணும் நம்ம. ஆமா சார். இப்ப உங்களோட விஷயம் சிபி ரீபால் பண்ணி இப்ப நீங்க அந்த பிஎம்ஐ லைன் வரல சார், அது ரீபால் பண்ணதுக்கு அப்புறம் வந்துருச்சுன்றீங்க. இப்ப போன் ரெடி ஆகணும், பட் ஆனா இப்ப போன் ஆன் ஆகல. இப்ப மைண்டுக்கு என்ன தோணும்? சிபி நம்ம ரீபால் பண்ணதால கெட்டு போச்சா, அல்லது ஆல்மோஸ்டே இப்படி இருந்துச்சா? என்ன இது ஒண்ணுமே புரியலையே நம்மளுக்கு இது. இப்ப அப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிபிஐ எடுத்து ரீபால் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். ஒருவேளை சிபி தான் நம்ம கரெக்டா ரீபால் பண்ணல நம்மளுக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா சார். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கலன்னா அதான் சார் பண்ணிருப்பேன் நான் திரும்பியும். அது தேவையில்லாம டைம் தானே அப்புறம் அது வேஸ்ட் ஆயிருக்கும். ஆமா சார். ஏன்னா இப்ப அதுதான் நம்ம வந்து சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் தான் நான் நீங்க சொல்லும் போதே புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இப்ப ஐஆர்எல் வரலன்னா இப்படி சார் போன் ஆன் ஆகும். 2.0 வோல்டேஜ் ரொம்ப முக்கியம் அது நம்மளுக்கு. இப்ப அந்த வோல்டேஜே வரல, அப்புறம் போன் அது எப்படி, அப்ப நம்ம எப்படி சிபி மேல நம்ம சந்தேகப்படலாம்? அதனாலதான் அப்புறம் வி சிக்ஸ் லைன் போட்டா அங்கே டிராப் ஆகுது, சார்ஜர் போட்டா அங்க அந்த இடத்துல டிராப் ஆகுது, எம்ஐடி லைன்ல வோல்டேஜே வரல. அப்ப சார்ஜிங் ஆல்ரெடி லோவா இருந்துக்குது கஸ்டமர் கொடுக்கும் போதே, கரெக்டுங்களா? ஆமா சார். நீங்க இன்னொரு பேட்டரி போட்டுதான் அந்த போனை ஆன் பண்ணிருக்கீங்க. அப்ப அது நல்லாவே தெரியுது. இந்த இப்ப கூட நீங்க வேற பேட்டரி எடுத்து போட்டீங்கன்னா டிஸ்பிளே எல்லாமே வந்துடும், போன் ஆன் ஆயிடும். சார்ஜிங் ஏசி நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த சார்ஜிங் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஏன் அப்ப நீங்க போட்டீங்களா அப்ப அந்த பேட்டரி இப்ப இல்லைங்களா கையில? இல்ல, அது கஸ்டமர் வேற ஒரு பேட்டரி சார். கஸ்டமர் வந்தாங்க போட்டு கொடுத்துருக்கோம் சார். ஓஹோ, போட்டு கொடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே. இப்ப அது இருந்துச்சுன்னா கரெக்டா இப்ப கிளாரிட்டி ஆயிட்டு இருக்கும். சார் கன்ஃபார்ம் இப்போ பண்ணி பேட்டரி பாருங்க. வந்து 3.7 வந்துருச்சு சார். சரி போட்டு ஆன் பண்ணி பாருங்க. அதை ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் கண்டிஷன் தான் சார், அப்படியே தான் சார் இருக்கு. அப்படியே தான் இருக்குங்க. வேற பேட்டரி போட்டு பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது பூஸ்ட்ல அந்த அளவுக்கு
இது கரெக்டா ஆம்பியர் இது எடுக்குதா என்னன்னு தெரியல கரண்ட். அது மொத்தம் ஆனா எந்த இஷ்யூ எப்படி இருந்தாலும் பவர் ஏசி கண்டிப்பா கெட்டு போச்சு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரியுது சார். ஏன்னா பவர் ஏசி நீங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் அது ஃபர்ஸ்டே கெட்டு போயிருந்துச்சா இல்லைன்னா ரெண்டு மாதிரி கிடைச்சது இல்லை. ஆனா அது கண்டிப்பா கெட்டு போயிருக்கு. இப்ப இந்த போன் பேட்டரியில ஆன் ஆனாலும் சார்ஜர் ஏறாது கண்டிப்பா. புரியுதுங்களா? புரியுது சார். சரி ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சா எதனா டவுட் இருக்கா? புரிஞ்சுது சார். எதுவும் டவுட் இல்லை சார். எதுவும் டவுட்டுங்களா? சரி ஓகே பாய். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பை பாய். ஓகே, தேங்க்யூ சார். பை. ஓகே தேங்க்யூ.